ஹலோ விவர்ஸ், இந்த காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட இருக்கிற பாட் பிளான்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பூந்தொட்டிகள். இது எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், இது ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாந்தி ஆன்லைன் பிளான்ட்ஸில் மிகவும் அழகான 3 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைலி டியூரபிலிட்டி பார்ட்ஸ், செராமிக் பார்ட்ஸ், அப்புறம் செல்ஃப் வாட்டரிங் பார்ட்ஸ். மற்ற 2 பார்ட்ஸை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹைலி டியூரபிலிட்டி பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஹைலி டியூரபிலிட்டி பார்ட்ஸ் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன மாதிரி செடிகள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பன்னம், கொடி வகைகள், சின்ன செடிகள்னு சொல்லக்கூடிய ரோஜா செடிகள், இது எல்லாத்தையுமே அதில் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது 8 இன்ச்சஸ் சைஸ்லையும் இருக்குது. ஹைலி டியூரபிள் பார்ட்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டா பார்ட்ஸ். இதோட சைஸஸ் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ், 8 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ். இது டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் இருக்குது. இதில் என்ன மாதிரி பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இண்டோர் பிளான்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், மிளகாய், கேக்டக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கள்ளி செடிகள் போன்ற வகைகளை இதில் வளர்க்கலாம். அடுத்து நம்ம அழகான ஹேண்ட்மேடட் செராமிக் பார்ட்ஸ் பற்றி பார்க்க போனோம். இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்குது. இது ரொம்பவே சுற்றுச்சூழலுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது எந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்டன் ஏரியான்னு சொல்லக்கூடிய வீட்டு தோட்டம், வீட்டு உட்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஹால், பெட்ரூம், கிச்சன், அப்புறம் ஆஃபீஸ் டேபிள் போன்ற இடங்களில் வைக்கலாம். இதில் எந்த மாதிரி பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சக்குலன் கேக்டஸ் போன்ற செடிகளை அதில் வைக்கலாம். இதோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணியை தானாகவே வெளியேற்றத்துக்கான அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செடிகளை தண்ணி தேங்கவே தேங்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ப்ரோசில் பேஸ் ஃபினிஷ் பண்ண ஒரு பார்ட்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் வாட்டரிங் பார்ட்ஸ். இது வந்து நம்மக்கிட்ட எல்லா கலர்லேயுமே இருக்குது. இதை பார்த்திங்க அப்படின்னா எல்லா கார்டனுக்கும் சூட்டபுளாக இருக்கும், எல்லா கார்டனர்ஸ்க்குமே சூட்டபுளாக இருக்குது. இது வந்து வீட்டுக்கு உள்ளே வெளியான எல்லா இடத்துலையுமே வச்சுக்கலாம். இதோட யூசஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டாக்னன்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய, அதாவது தண்ணியை மேலே தேங்க விடாது. அது மட்டும் இல்லாமல் கேப்லரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிங்க தானாக. இதோட பேஸில் நம்ம தண்ணியை ஊற்றினாலே போதும். இதுக்காக நேரத்தை செலவு பண்ணி தண்ணியை ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இதில் எந்த மாதிரி செடிகளை வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு குரோட்டான்ஸ்னு சொல்லக்கூடிய அழகு செடிகள், இண்டோர் பிளான்ட்ஸ், ஏர் பியூரிஃபையர், சக்குலன், கேக்டஸ் மற்றும் வெஜிடபிள்ஸ் அண்டு க்ரீப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய கொடி வகைகளை வளர்க்கலாம். இந்த வீடியோ பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் விவரங்களுக்கு www.shanthionlineplants.com என்ற இணையதளத்தை அணுகவும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பசுமை காப்போம், வளம் பெறுவோம்.